இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பிரசித்தி பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோயில் உள்ளது. இங்கு கர்நாடகம், ஆந்திரா மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இதுகுறித்து சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் கையில் சிக்கியுள்ளது. அதை மீட்க அறநிலையத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோயில் நிலங்களில் உள்ள கனிம வளங்களும் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. கண்ணனூர் மாரியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு பக்தர்களின் பயன்பாடுகளுக்காக பயன்படுத்த வேண்டும். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு கடந்த வாரம் ஐகோர்ட் நீதிபதிகள் சுப்பிரமணியம், குமரப்பன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தனிநபர்களின் ஆக்கிரமிப்பில் உள்ள கண்ணனூர் மாரியம்மன் கோயில் சொத்துக்களை மீட்க இணை ஆணையர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஏதுவாக அடுத்த விசாரணையின் போது அறநிலையத்துறை தரப்பில் சேலம் இணை ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம், குமரப்பன் அடங்கிய அதே அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலையத்துறை இணை கமிஷனர் சமர்மதி நேரில் ஆஜராகி ஆக்கிரமிப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விளக்கம் அளித்தார். அப்போது நீதிபதிகள் கூறியதாவது: தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு 5.5 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான நிலங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அவற்றை பாதுகாக்கவே அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் கோயில் நிலங்கள், சொத்துக்களை பாதுகாக்கும் பணியை அறநிலையத்துறை அதிகாரிகள் சரியாக மேற்கொள்ளவில்லை. உங்களின் பணிக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள்? அதிகாரிகளின் அலட்சிய போக்கால்தான் மாநிலத்தில் உள்ள கோயில்களின் நிலங்கள், சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகின்றன. கோயில் சொத்துக்களை பாதுகாக்க தவறிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கை அனுமதிக்க முடியாது. கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க தவறிய அதிகாரிகள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து வருவாய் இழப்பை ஏற்படுத்திய அதிகாரிகளிடமிருந்து அந்த இழப்பீட்டை வசூலிக்க வேண்டும். இன்றைய சூழலில் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களின் வயதான பெற்றோரை கவனித்துக் கொள்வதில்லை. அவர்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதுபோன்ற நபர்களுக்கு 3 நேரமும் தரமான, சுவையான உணவு வழங்க அறநிலையத்துறை எடுக்கும் நடவடிக்கை சிறந்த சேவையாக இருக்கும் என நீதிபதிகள் கூறினர்.